முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஒரு கிட்டத்தட்ட 1% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருக்கு. அதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டர்லயும், ஐடி செக்டர்லயும் இன்னைக்கு ஒரு ஏற்றத்த குடுத்ததுக்கு தான் காரணம். ஆட்டோ செக்டர்ல மெயினா ஏற்றத்த குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் ஃபுல்லா வந்திருக்கு. அதுல மேஜரா நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிவிஎஸ் ஒரு நல்ல ரிசல்ட்ட குடுத்துருக்கு. எம்&எம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொஞ்சம் ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். மாருதி சுசுகியும் அதே மாரி ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். ஆனா, இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 10% வந்து ஒரு சின்ன ஏற்றத்த குடுத்துருக்கு. இது யாரும் எதிர்பார்க்காததுன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டர்ல லாஸ்ட் மாசத்துலயுமே பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதே மாரி அசோக் லேலண்ட்ல கொஞ்சம் ஏற்றத்த குடுத்துருக்குது. அதாவது சேல்ஸு. அப்புறம் ஏச்சர் மோட்டார்ஸ்லயுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு சின்ன ஏற்றத்த குடுத்திருந்தாலும், டிவிஎஸ் ஒரு நல்லாவே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருக்கு. அத இப்ப அந்த நியூஸ நம்ம இப்ப பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பாருங்க, ஒரு இப்ப இருக்கிறதுல இருந்து அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டருக்கும் ஒரு சாரி லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்குது. இயர் ஆன் இயர்ல. போன வருஷம் இதே இதுல ஒரு 3,90,000 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருந்தாங்க. அதாவது மோட்டார்ஸ்ல 2 வீலர், 3 வீலர்ஸ்ல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுவே 5,09,000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆன ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து இவங்களுக்கு ஒரு 30% வந்து ஒரு அப்சைடு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல டார்கெட் வந்து ரூ. 3,500 குடுத்துருந்தாங்க. 3,500லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 4,250 வரை போகலாம். அப்படிங்கிற மாரி ஒரு டார்கெட் குடுத்துருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும். இந்தா டார்கெட் வந்து ரூ. 4,250 குடுத்துருக்காங்க. 3,500லேருந்து இப்போ கொஞ்சம் பை ரேட்டிங் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. இது நம்ம சார்ட்ல பார்த்தீங்கன்னா கூட, இது ஒரு ஆல் டைம் ஹைய ஹிட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். பாருங்க டிவிஎஸ் மோட்டார் ஆல் டைம் ஹிட் பண்ணிட்டு, அது மேல தான் கிரீன் கேண்டில் போட்டு வால்யூமும் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிரீன் கேண்டில் போட்டு மேல தான் போய்க்கிட்டு இருக்குது. அது இல்லாம ஜெப்ரீஸ் வேற இன்னும் ஒரு 30% ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சொல்ற ஒரு காரணத்தினால, வரக்கூடிய காலங்கள்ல இதுல ஒரு ஏற்றத்த குடுக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பஜாஜ். பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, அவங்களுமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த தான் குடுத்துருக்காங்க. ஒரு இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்குது. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வந்து எதிர்பார்த்தத விட ஒரு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வந்து சைனால இருந்து நமக்கு ஷார்டேஜ் போன மாசம் இருந்ததுனால, சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் சேல்ஸ் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு காரணத்தினால, இன்னைக்கு அது ஒரு 4% அளவுக்கு ஏத்தி அழகு பார்த்துருக்காங்க நம்ம மார்க்கெட்ல. அது கூட பார்த்தீங்கன்னா, சார்ட்ல பாருங்க, அது நல்லா பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நல்லா பாருங்க. கீழ ஒரு ரூ. 7,900 இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயி, இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்குது. அதனால இதில மேற்கொண்டு இப்போ வந்திருக்க தகவலும் கூட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கிறதுனால, மேற்கொண்டு இது அப்படியே ஒரு ஏற்றத்த குடுத்துச்சுன்னா, அதோட பழைய ஹையான ஒரு ₹12,000 வரைக்கும் போகுமா? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். அதில இந்த மாசம் சேல்ஸு, அப்புறம் அடுத்த மாசம் சேல்ஸும் பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா போன க மாசத்துலயும் இதே மாரி ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தாங்க. சேல்ஸ்ல. இந்த மாசமும் ஒரு ஏற்றத்த குடுத்துருக்காங்க. அடுத்த மாசமும் ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தாங்கன்னா, செப்டம்பர் அதாவது இந்த மாசம். செப்டம்பர் மாசத்தோட சேல்ஸ் டேட்டா வந்து அக்டோபர் 1 ஃபர்ஸ்ட்ல வரும். அந்த டேட்டா நல்லா இருக்கிற பட்சத்தில அவங்களோட ரிசல்ட்டும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அத பேஸ் பண்ணி நாம வந்து இந்த ஷேர்ல வந்து பை பண்றத பத்தி ஒரு சின்ன யோசனை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஓலா. ஓலால கடந்த சில நாட்களாவே ஒரு நல்ல நல்ல நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிஎல்ஐ சர்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சிருக்கதாகவும், அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சனால அவங்களுக்கு வந்து ஒரு 13லேருந்து 18% வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து குடுக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி கிடைக்கிற பட்சத்தில என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களோட மார்ஜின்ல இருக்கிற பிரஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா, ஏற்கனவே அவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு நியூஸ் வந்திருக்க ஒரு காரணத்தினால, அவங்களோட மார்ஜின்ல ஒரு பிரஷர் கம்மியாகும். அதனால வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஒருவேள ப்ராஃபிட் மீன்ஸ் அவங்களுடைய நஷ்டம் கம்மியாகறதுக்கும், ஒருவேள அவங்க ப்ராஃபிட்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு நாம இன்னும் ஒரு 1 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிரும். அது என்ன பிஎல்ஐ சர்டிஃபிகேட்ன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து குரோத் பண்றதுக்காக, நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குற ஒரு இன்சென்டிவ் தான் அது. இப்ப இவங்களோட சார்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப நாம கூட இத ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிஎல்ஐ சர்டிஃபிகேட் கிடைச்சதுனால 2 நாளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அது ரூ. 40 ரேஞ்சுல இருந்துச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்ல ரூ. 62 போயிடுச்சு. சரியான ஏற்றம். ஒரு 50% அளவுக்கு. ரூ. 40 எங்க, ரூ. 60 அங்க. கிட்டத்தட்ட 50% ஏற்றத்த வந்து ரொம்ப குயிக்காவே குடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்லயே குடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் அதுபோக அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொரண்ட் பவர்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்னன்னா, இவங்க வந்து மத்திய பிரதேசத்துல வந்து 2 தெர்மல் பவர் பிளான்ட்ட கட்டப் போறதாவும், அது மூலமா ஒரு 22,000 கோடி அளவுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கும், வரக்கூடிய காலங்கள்ல அப்படின்னு சொல்லி மார்கன் ஸ்டான்லி வந்து இவங்களுக்கு வந்து பை ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிறதுலருந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 17% அளவுக்கு அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1262 இருக்குது. ரூ. 1262 இருந்து அவங்க இன்னும் ஒரு ரூ. 1450 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது வரக்கூடிய காலங்கள்ல. ஏன்னா, அந்த மாரி அவங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைக்கிறப்ப, அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்களுமே ஒரு சின்ன ஒரு ஏற்றத்த தான் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7% அளவுக்கு மேல அப்சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் டெக்னாலஜி. கேன்ஸ் டெக்னாலஜி ஏன் முக்கியமான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்றேன்னா, இது செமிகண்டக்டர்ல நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி. பாம்பேய தலைமையிடமா கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய சிஎஃப்ஓ ஜெய்ராம் சம்பத் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு 3 ஆண்டுக்குள்ள, அதாவது 2028க்குள்ள நாங்க குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல வந்து எங்களுடைய சேல்ஸ் வந்து 1,500 கோடி அளவுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம். கிட்டத்தட்ட. அப்படிங்கிறதுனால எப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எங்களோட புரொடக்ஷன் கூடுறப்ப அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கும். சேல்ஸ் அதிகரிக்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரிக்கும். ப்ராஃபிட் அதிகரிக்கிறப்ப நமக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறும். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம இதில ஒரு மெயினான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2022 நவம்பர்ல தான் இத வந்து லிஸ்ட்டே பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மார்க்கெட்ல. 2022ல தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கூட அந்த முடியல. அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. பாருங்க சார்ட்ல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கீழ பாட்டம்ல இருந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. அதாவது எந்த ஒரு ஸ்டாக்குமே லாங் டெர்ம்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்த தான் குடுத்துருக்கு இது நாள் வரைக்கும். அப்படி இல்லாம இது செமிகண்டக்டர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு துறைன்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு ஆகட்டும், செமிகண்டக்டர் ரொம்ப அவசியமான மிக முக்கியமான ஒண்ணு. அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஏற்றத்த குடுக்கலாம் அப்படிங்கிறத நானு கெஸ் பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ரூ. 5,200 பாருங்க ஒரு 2 முறை சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்குது. டாப்ல மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6,800 வரைக்கும் போயிட்டு, அடுத்து அப்படியே அந்த சேனல் பேட்டர்ன்ல ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்ன்லயே போய்க்கிட்டு இருக்குது. அடுத்து ஒருவேளை இது ரூ. 6,700 தாண்டி மேல போச்சுன்னா, அவங்களுடைய ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வால்யூமும் நல்ல ஒரு சர்ஜ் ஆயிருக்குது. பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறனால இந்த ஸ்டாக் வருங்காலங்கள்ல வந்து இதுக்கு எதிர்காலமும் நல்லா இருக்குது. இந்த செமிகண்டக்டர் டிபார்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால பார்த்தீங்கன்னா என்விடியா. என்விடியாவோட அதாவது ஓவரால் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்லி நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி அளவுக்கு வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிப் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அதே மாரி இந்தியாவுல இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சிய குடுக்குதா அப்படிங்கிறத விட, ஆனா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்த வருங்காலத்தில குடுக்குங்கிறத தான் நான் நம்புறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட். அசோக் லேலண்ட் இப்ப இந்த கோ இதில ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு டேட்டாவா குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நேத்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரூ. 126 கட் பண்ணி கீழ வராத வரைக்கும், இதில ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதா தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி பாருங்க, இன்னைக்கு அவங்க ஒரு ரூ. 126 வரைக்கும் கீழ வந்துச்சு. ஆனா கட் பண்ணல. மறுபடியும் மேலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் அவங்களோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ கட் பண்ணி கீழ வரல. அப்படிங்கிறப்ப இது திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுடைய ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்கிறது அப்படி. போன மாசத்துலயும் நல்லா தான் குடுத்துருந்தாங்க. இந்த மாசத்துலயும் பரவாயில்லாம ஒரு சேல்ஸ தான் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் டேட்டா தான் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப இந்த ஷேர் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ரீசென்ட்டா கூட இதில பார்த்தீங்கன்னா, 1:1 போனஸ் குடுத்துருந்தாங்க. என்கிட்ட அந்த போனஸ் குடுக்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. இப்போ போனஸ்க்கு அடுத்து அதோட பிரைஸ் பாதி ஆயிடுச்சு. ஸ்டாக் டபுள் ஆயிடுச்சு. இத நான் வந்து லாங் டெர்முக்கு நான் ஹோல்ட் பண்ண போறேன். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் நம்ம நாடு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிறதுனால, வரக்கூடிய காலங்கள்ல வாகனங்களோட தேவை கண்டிப்பா அதிகரிக்கும். அப்படிங்கிறனால நான் அத லாங் டெர்முக்கு ஹோல்டு பண்றதா நான் பண்ண போறேன். நீங்க உங்களுடைய ஓன் முடிவ நீங்க எடுத்துக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜீஸ். வாரி எனர்ஜீஸை நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணி சொல்லியிருந்தோம்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ரூ. 3200 ரேஞ்சில இருந்துச்சு. நாம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு சேனல் பேட்டர்ன்ல தான் இது வந்து சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாவும் 3200ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ₹3400 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழ ரூ. 3000 வரும்னு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். அதே மாரி கிட்டத்தட்ட இதில பாதி இறங்கிடுச்சு. 3400லேருந்து 200 ஆயிடுச்சு. மேபி இந்த வீக்குள்ள அதாவது வீக்கெண்டுக்குள்ள வெள்ளிக்கிழமைக்குள்ள இது 3000க்கு வந்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்புறம் மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, எல்லா நண்பர்கள் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது. இது அமான்டா ஹெல்த் கேர் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஐபிஓக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 23% காட்டிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் தான். பட் ஆனா, இன்னும் இதுக்கு வந்து 2 நாள் இருக்கு. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி. 3ஆம் தேதிக்கு இது வந்து என்ன கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கடுத்து இதில நான் அப்ளை பண்ணலாமா, வேண்டாமான்ற ஒரு முடிவு நான் எடுக்க போறேன். கண்டிப்பா 3ஆம் தேதி நான் நண்பர்களுக்கு நம்ம சேனல் வழியா இத நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த ஐபிஓல நம்ம பங்கெடுத்துக்கலாமா, வேண்டாமா அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல். லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பாருங்க ஒரு நல்ல சப்போர்ட். ரூ. 1450ன்றது ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட்டுக்கு மதிப்பு குடுத்து கரெக்ட்டா அதில வந் சப்போர்ட்ட தொட்டுட்டு மேலே ஏறிடுச்சு. ஒருவேள இது இந்த 1400 கட் வச்சுன்னா, அதுக்கடுத்து இது ஒரு ரூ. 1250 இத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா இது ஒரு மோனோபாலியா இருந்த ஸ்டாக்கு. அதாவது இப்ப என்எஸ்டிஎல் ஐபிஓல வந்ததுக்கப்புறம் தான் இது 2 கம்பெனிஸா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனாலுமே 2 இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான 2 ஸ்டாக்குமே என்ன பொறுத்தவரை பெட்டரான ஒரு ஸ்டாக்கா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம எந்த ஸ்டாக் வாங்குனாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, இவங்க மூலமா தான் நம்ம பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வரக்கூடிய காலங்கள்ல நம்மளோட இந்தியாவுல டிமேட் அக்கவுண்ட் அதிகரிக்க தான் போகுது. டிமேட் அக்கவுண்ட் அதிகரிக்க போறதுனால, இவங்களுடைய தேவைகளும் அதிகரிக்க தான் செய்யும். அதனால இது நண்பர்கள் வந்து கண்டிப்பா பார்த்துக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட் லெவல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கன்சிடர் பண்றது அவங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு, கன்சிடர் பண்றத அவங்க கன்சிடர் பண்ணலாம். நன்றி நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நமக்கு போடுற வீடியோவுக்கு ஒரு ஆதரவு குடுத்த மாரி இருக்கும். நானும் இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ உங்களுக்காக கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாவும் இருக்கும். அதனால நண்பர்களிடம் நமக்கு ஒரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.